அதெல்லாம் பார்த்தா எனக்கே இப்போ உடனடியாக ஒரு கவிதை வந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கவிதை இருக்கு. ஐயோ அதெல்லாம் மனம் வைக்கணும். அதாவது உங்களுக்கு பிடித்த வார்த்தை? அகம். அகம் அது அவர்கள் எப்படி சாத்தியப்படும் என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டு. அது பைபிளில் வரும், நீங்கள் 2 எஜமானுக்கு ஒன்றால் வேலை செய்ய முடியாதுன்ட்டு வரும். அது அவர்களுக்கு வாய்க்கிறது. என்னிடம் கேட்டால் என்னுடைய கவிதையிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்றால், உங்களில் எப்படி அவர்களில் எப்படி நான் ஒருவராவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருவரும் அவர்களுக்கே உரித்தான தங்களுடைய தனித்தன்மைகளில் வந்து என்னை பாதித்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய எல்லோருக்குமே வந்து நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். இவர் தான் முன்னோடி, அவர் தான் முன்னோடி என்பது அது யாருமே அப்படி பர்டிகுலராக ஒரு ஆளை சொல்லிட முடியாது. ஆனால் நிறைய படைப்பாளிகள் சொல்லுகிறார்கள். அது எனக்கு விளங்கலாது. அதாவது சொன்னீங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கே இப்போ உடனடியாக ஒரு கவிதை வந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கவிதை இருக்கு. ஐயோ அதெல்லாம் மனம் வைக்கணும். உங்களுக்கு தானே வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இப்போ வரணும். ஆமாம், நான் காத்து கேள்வியில் முரண் இருக்கு. தானே வரணுங்க, இப்போ வரணும் அப்படின்னா அது வலுக்கட்டே ஆகும். ஐயோ சில வரிகள் சொல்கிறாரு. கவிதை அர்த்தம் இருக்கான்னு தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். எல்லாரும் நினைப்பதை போன்று இல்லாமற் போவது அப்படி ஒன்றும் அத்தனை எளிதாக இருந்து கிடையாது. முதலில் இருக்க வேண்டும். அதற்கு இருந்தால் தான் இல்லாமல் போகும். இருப்பது கடினம் அல்லவா? இருப்பது கடினம். இருந்தால் தானே இல்லாமல் போக முடியும். ஏற்கனவே நீங்கள் இல்லாத தான் இருக்கிறீர்கள். அது எப்படி இல்லாமல் போவது? அது அத்தனை கடினம் அல்லவா? ஏதோ வரிகள் வெறும் வரிகள் கவிதை என்று நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் உங்களோட வகையிலிருந்து விலகவே இல்லை. நீங்கள் அதே பாதை, அதே பாணி, அதே தனி அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுவே தான் வரும். அது என்னை எந்த இடத்திலும் ஏமாற்றுவது இல்லை. நான் திட்டமிட்டு உட்கார்றது கிடையாது. இல்லை நம்ம ஒரு பேசும்போது ஒரு தவறணும். என்னன்னா, நம்ம தூத்துக்குடி கவிஞர் தேவதேவன் இருக்கார் இல்லையா? ஆமாம் ஆமாம். அவரோட படைப்புகள் வாசிக்கும் போதும் உங்களோட படைப்பும் அதில் ஒரு தேவதேவன் இருக்கு. நான் தேவதேவன் நல்லா ஞாபகப்படுறீங்க. அதில் இருக்கு. அந்த முதற்கல் எழுத வந்த காலகட்டங்களில் வந்து என்னை உனக்கு எழுத வருதுடான்னாரு என்னை. ஆமாம், எழுத வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து முதல்ல சொன்ன பேராளுமை அவர் ஒரு ஆள் தான். முதல்ல இல்லை, கடைசியாக குருநாதரோட. பைபிள் நம்ம வாசிக்கனால வந்து இறைவனை வந்து தேவன் என்று சொல்லுவாங்க. அவர் தேவன், தேவதேவன். அவர் தேவனுக்கும் தேவன். ஒரு அருமையான மனிதர். அவர் ஒரு சிறு குழந்தை. நான் என்னுடைய புத்தகங்களை அவருக்கு அனுப்பி வைக்கிற போது எளிமையும் கூட. ஆமாம், எளிமை காந்திய எளிமை தானே. எங்களோட இப்போ எளிமையை வேற யாரும் இன்னைக்கு இருக்கிற நிலம். என்னுடைய அந்த புத்தகங்களை அவருக்கு அனுப்பி வைக்கிற போது ஒரு சிறு குழந்தை போல 12ஆம் பக்கம் எடுத்துக்கடா, அது பாரு, அதில் இந்த வார்த்தை வரக்கூடாது, அது 32ஆம் பக்கம் வரான்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு மனிதர். நம்மை கூப்பிட்டு இதை சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது அல்லவா? நான் கவிதையோட பெரிய விஷயமாக நினைப்பது இந்த குணத்தை தான். அதுதான் பெருங்கவிதைகள் அவரிடம் சென்றடைகிறதோ என்னவோ. ஆமாம், அமுதம் மாத்திரமே வெளிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு வருது. அதில் மருந்தாகிற விஷச்செடிகள் கூட உண்டு. அதை ஏன் விஷம் என்று சொல்லுவானே, அதையும் அமுதன்றே சொல்லுவோமே. மருந்து. இதுதான் தேவதேவன். அதைத்தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, இதுவும் அதுவும் அது பேர் தான். அவரோட பள்ளத்தில் உள்ள வீடு, ஏஞ்சல், இதெல்லாம் வாசிக்கும் போது அப்படிதான் தோணும். உங்களோட புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன். அந்த இது வாசிக்கும் போது அப்படிதான் தோணுது. ஒரு பேராளுமை, ஒரு மனிதனை மிக்க ஒரு மனிதன். தொலைதூர கல்வி ஆசிரியர். அப்படியா? அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். நம்ம இலக்கியத்தை பொறுத்தவரை கண்டிப்பா. அப்போ இடையில இப்போ பெங்களூர் போயிட்டு நான் வந்து இந்த கடைசி புத்தகத்தை கொடுக்க முடியல. இல்லைன்னா என்னோட ஒவ்வொரு கவிதை வரும்போது நான் அவருக்கு ஒன்று அனுப்பிடுவேன். அது வந்து ஒரு சிறு குழந்தை போல அவருடைய விமர்சனங்களை முன் வைப்பார். எனக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மகிட்ட வந்து சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு மகுடேஸ்வரன் என்ற கேட்கும்போது சொல்லுவாங்க, நல்ல கவிதை மகுடேஸ்வரன். ஆமாம், மகுடேஸ்வரன் எழுத்து அது வேறு வகையான வேறு மாதிரி. நல்ல கவிதை எப்படி எழுதுவதுன்னு கேட்கும்போது
நல்ல கவிதை எழுத என்ன வேண்டும்? நல்ல மனம்தான் வேண்டும் பாரு. அதுதான் அதுதான் கவிதையினுடைய கவிதையோ எந்த வகையான இலக்கிய படைப்போ அதனுடைய நோக்கம் என்ன? மனிதத்தை நோக்கி தானே, அதைத்தானே அது செய்கிறது. நல்ல விஷயம். சரி, சிறப்பு சிறப்பு. ஆனால் இது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டேன், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப புதிய நம்மளோட வாசகர்களுக்கு புரியும்படியும் எளிமையாக சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் எளிமையான கேள்விகள் கேட்குறேன், சரியா? சின்ன சின்ன கேள்விகள் தான், சரியா? அதாவது உங்களுக்கு பிடித்த வார்த்தை? அகம். அகம் அகம்னா உள்ளம் அப்படித்தானே? இந்த அகம் பிடித்தவன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லையே? அது எடுத்துக்கொள்கிறத சார்ந்தது. சரி, எழுதும்போது நீங்கள் குடிக்கிற பானம் எது? அதாவது சிலர் வந்து தேநீர் குடிப்பாங்க. தேநீர் தான். ஒருவேளை கண்ணதாசன் ஐயா மாதிரி எதுவும் அதெல்லாம் இல்லை என்ன? அது நான் அந்த அதில் அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் வாட்ச் அது நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம். இவர்கள் சொல்வது போல் குடிகாரர் அல்ல. அவர் ஏறக்குறைய வாய்ஸ் தான். இது நானும் ஒரு மருந்தை போல தான் அதை எடுத்துக்கொண்டார் என்று ஒரு பதிவு நான் பார்த்தேன். இவர்கள் நாம் சமூகம் பற்றி உங்களுக்கு தெரியாது. முன்னேற குடிகாரர்களை கண்ணதாசனை ஆக்கியது அந்த பெருமை நம்ம சமையச்சாரும். சரி, நீங்கள் தினசரி எழுதுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. எத்தனை முறை எழுதுவீங்க? தெரியாது, அது வர்றதை பொறுத்து. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த எழுதுதல் என்கிற வார்த்தை பதமே பயன்படுத்தப்படக்கூடாதுன்னு. இப்போ காலையிலையா இரவா? எப்பொழுது வேண்டுமானாலும், அது என்ன எப்பொழுது கூப்பிடுகிறதோ அப்பொழுது. சரி, நீங்கள் எழுதுறதுலேயே நல்ல பெருமையாக இந்த எழுத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை ஏதாவது? நிறைய இருக்கு. அதுதான் மேக்ஸிமம் பெரும்பாலும் வந்து ஒரு பகடி இருக்க மாதிரி நான் பார்த்துக்குறேன். என்னுடைய கவிதைகள் ஒரு கிண்டல் இருந்துகிட்டே இருக்கும். அது இப்போ டக்குன்னு கேட்குறதுனால, பச்சையாக சொல்வதென்றால் அவள் ஒரு கிளி. சரி, அதுவே நிறைய இருக்கு. இப்படி நிறைய நிறம் மாதிரி சொன்னா, மஞ்சளா சொன்னா மாங்கனி சொல்லுங்க, அது உங்களை சேர்ந்தது. சரி, எதில் எழுதுறீங்க? பேனா வச்சு எழுதுறீங்க? ஆமாம், நான் முதல்ல வந்து மொபைலில், கம்ப்யூட்டரில்? இல்லை, முதல்ல வந்து நான் பேப்பரில் வந்து பேனா வச்சு தான் எழுதுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் லேப்புக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அப்புறம் அங்கேருந்து நட் போட்டாதுக்கு அலைபேசியை பயன்படுத்துவார். சிலர் பென்சில் கொண்டு கூட எழுதுகிறார்கள். அதனால தான் அவங்கள்ட்ட எழுதுகிறார்கள். சில எழுதுகிறார்கள். சரி, இப்போது நீங்கள் நம்ம சிறுகதை நாவல்லாம் பார்த்துருப்பீங்களே, சுபா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறாங்க. ஆமாம், 2 வருஷம். அதுபோல் கவிதையில் நீங்கள் எழுதுறதுக்குன்னு நினச்சிங்கன்னா யார் கூட சேர்ந்து எழுதலாம்? அது அவர்கள் எப்படி சாத்தியப்படும் என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டு. அது பைபிளில் வரும், நீங்கள் 2 எஜமானுக்கு ஒன்றால் வேலை செய்ய முடியாதுன்ட்டு வரும். அது அவர்களுக்கு வாய்க்கிறது. என்னிடம் கேட்டால் என்னுடைய கவிதையிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்றால், அவர்களில் எப்படி நான் ஒருவராவது, என்னிலேயே நான் ஒருவனாக இல்லாத போது எனக்குள்ளேயே நிறைய பேர் தான் எழுதிட்டு இருக்காங்க. அதனால் என்ன, ஜோ அப்படிங்கிற ஒரு உடல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிகிறது. உள்ளே ஒவ்வொரு கவிதைக்கும் அந்த கவிதையை சார்ந்தவன் தான் அதை எழுதுகிறேன். அவ்வளோதான். சேர்ந்து எழுத முடியுமா என்றால் முடியாது என்று சொல்லுவேன். சரி சரி, என்ன பிரச்சனை நடக்க வேண்டாம். இப்போ உங்களோட இப்போ கவிதை மட்டும் எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், இருந்தாலும் இப்போ வந்து இரு வார்த்தையில் சொல்கிறதுக்காக, கவிதை தாண்டி உங்களோட களம் எதுவாக இருக்கும்? கவிதை தாண்டியும் என்னுடைய களம் கவிதை தான். ஏன்னா சிலர் ஓவியம் வரைவாங்க, நாவல் சிறுகதை போகிறாங்களோ இல்லையோ, கவிதை இருக்கும்போது அந்த ஓவியத்துலேயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ஓவியத்தை பார்த்து கவிதை எழுதுறவங்க இருக்கிறாங்க, கவிதை எழுதிட்டு ஓவியம் வரைகிறோம். அதுபோல் உங்களுக்கு ஏதாவது? இல்லை, எனக்கு கவிதை தானே எல்லாமே. கவிதை என்னுடைய பிரதானமும் அதுதான், மாற்றும் அதுதான். சரி, நீங்கள் இப்போ எழுதுறீங்க இல்லையா, உங்களுக்கு எழுதுறதுக்கான சூழல், அதாவது இடம், வீட்டில் உட்காந்து எழுதுறீங்களா? வீட்டிலே எங்கே உட்காந்து எழுதுவீங்க? இதுக்கு சார் அழகான கேள்வி. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னுடைய இந்த ஒரு புத்தகத்தினுடைய பெயர் உண்டு, நண்பர்களுக்கு அறை எனக்கு வீடு அப்படின்னு. மிகச்சிறிய அறை என்று சொன்னாலும் கூட அது ஒரு சில குறிப்பிட்ட இடங்களிலேயே நான் தரையில் உட்கார்ந்து எழுதினால்தான் எனக்கு வரும். மடியில் வைத்துக்கொண்டு மேசை மீது வைத்துக்கொண்டெல்லாம் முடியாது எனக்கு. தரையில் உட்கார்ந்து கொண்டு இருக்க அப்படி தான் எழுதுவேன். அதிலும் சில குறிப்பிட்ட வாசிப்பறை என்றெல்லாம் கிடையாது. வாசிப்பறை தான் என்னுடைய வாழ்வறையே. சரிதான். இப்போ வழக்கமாக எழுதிட்டு வர்றீங்க, வழக்கத்துக்கு மாற புதுசாக ஏதாவது ஒரு கரு
ஒரு சம்பவம் ஏதாவது வந்து உங்களுக்கு கவிதை எழுத தூண்டி இருக்கா? நிறைய இப்போ கடைசியாக போட்ட புத்தகமே அது அப்படி சார்ந்தது தான். உதடு ஒட்டாமல் வந்து திருக்குறளுக்கு விளக்குறை இருக்க முடியுமா என்று. இது ஆமாம், திருக்குறள் விளக்குறை. திருக்குறள் விளக்குறை அப்படி அது ஒரு பரிசோதனை முயற்சி. உதாரணமாக நிறைய இருக்கிறது. ஒரு கவிதை கூட சொல்லலாம் அந்த பரிசோதனை முயற்சியாக. பின்னால் இருந்து பார்த்தால் கூட சிலரை எளிதாய் என்னால் இனம் கண்டுகொள்ள முடியும். பக்கத்து வீட்டு பாப்பா, எதிர் வீட்டு தாத்தா, அடுத்த தெரு மாமா, அவ்வளவு ஏன் அனுதினமும் அதிகாலையில் என் வீட்டு வேம்பில் வந்து அமரும் காக்காவை கூட. இதில் என்ன விஷயம்னா பாலின்ட்ரோம்பாங்க. மலையாளம்ன்ற ஒரு இங்கிலீஷில் இருந்தீங்கன்னா பின்னால் இருந்து பார்த்தாலும் மலையாளம், அதுதான் பாலின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் பாப்பான் போட்டு பின்னால் பார்த்தாலும் பாப்பான், காக்கா, தாத்தா, மாமா, இதை ஒரு கவிதை வடிவமாக ஆக்குறது. அவர்கள் பின்னாலிருந்து நீங்கள் அந்த பக்கமாக திரும்பி நின்றிருந்தால் கூட நீங்கள் எனது மாமா என்று சொன்னால் பின்னாலிருந்து பார்த்தாலும் கண்டுபிடிக்குங்கிற மாதிரி வரும். மாமா இது ஒன்று. அப்புறம் வௌவால் குறித்த கவிதையை வந்து தலைகீழாக எழுதுவது. வௌவால் தலைகீழ தொங்குறதுனால வந்து அது குட்டி போட்டு பால் கொடுப்பதால் பறவையினத்துக்குள்ளும் வராமலும், பறந்து திரிவதால் வந்து விலங்கினத்துக்குள்ளும் வராமலும், இரண்டுக்கும் இடையில் வந்து காலகாலமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வௌவால் என்னும் சொல்லானதுன்னு ஒரு வௌவாலுக்கான விளக்கம் அது கீழே இருந்து ஆரம்பிக்கும். நிறைய பரிசோதனை முயற்சிகள் இருக்கு. இந்த நாவல்கள் இருக்கு, நாவல்கள் குறித்து நாவல்கள் வந்து சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது அப்படி இல்லை என்றாலும் அது அப்படிப்பட்ட நோக்கோடு தான் எழுதப்பட வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான். தன்னுடைய தனக்கு இருக்கிற அந்த அபிலாசைகள், தன்னுடைய ஏற்ற இறக்கங்கள், ஏமாற்றம் எல்லாத்தையும் அந்த படைப்பாளி இந்த சமூகத்தை முன்வைத்து களமாடுகிறான். சமூகத்தை பேசாதது எப்படி ஒரு படைப்பாகும் என்று எனக்கு தோன்றவில்லை. சமூக பார்வை இருக்கவே செய்கிறது. இல்லை என்றால் எதற்கு அவன் எழுத வருகிறான்? அவன் தன்னுடைய ஆயுதமாய் பயன்படுத்துவது தன்னுடைய கேள்விகளை, தன்னுடைய ஆதங்கங்களை, தன்னுடைய அறச்சீற்றத்தை அவன் முன்வைக்கத்தானே நாவலை கையில் எடுக்கிறான். அவன் இந்த சமூகத்தில் வாழ்கிறவன் தானே. அவனோட நிகழ்கிற அவலங்களை அவனால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அது ஒரு ஆயுதம், அது ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு எழுதுறீங்கள, எழுதுறது வந்து உங்களுக்கு சலிப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு, அப்போ என்ன பண்ணீங்க? அப்பவும் எழுதுவேன். சலிப்புக்கும் மருந்து இதுதான். சரி சரி, உங்களோட வெற்றியின் ரகசியம்? இது வெற்றியே கிடையாது, இது ஒரு பயணம். இது வரைக்கும் வெற்றி நான் வெற்றியாக தான் நான் நினைச்சேன். அது உங்களுடைய பார்வை. இது வெற்றி தோல்வி என்கிற அந்த இருமைக்குள்ளே நான் போகவே இல்லை. இது ஒரு என்னுடைய அனுபவம், அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடைஞ்சது. இலக்கு என்றே ஒன்று கிடையாது. இது இலக்கற்ற பயணம் பாரு ராமகிருஷ்ணன். இது ஒரு இலக்கற்ற பயணம் தான். மீன்ஸ் இஸ் த எண்ட் மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தி. வழிகளே உங்களுடைய இலக்கு. சரி சரி, இங்கே சென்று சேர்வதற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் முன்னால் ஓடிக்கொண்டிராத முயல் குட்டியை நீங்கள் விரட்டி கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போ எல்லா ஆளுமைகள்கிட்டும் கேட்கப்பட வேண்டிய கேள்விகளில் ஒன்று, சினிமாவும் இலக்கியமும் குறித்து. நிறைய இயக்குநர்கள் வராங்க. இப்போ வெற்றிமாறன் வராரு, வெக்கை அசுரனா பரிணமிக்கு. நீங்கள் அசுரன் அந்த பாய்ச்சல் வந்து ஏன்ட்ட கேட்டிங்கன்னா என்னோட பார்வை, இது என்னுடைய உங்கள் பார்வை. அசுரனுடைய தாக்கம் வெக்கை நாவலில் கிடையாது. ஆமாம், நீங்கள் நாவலாக இதை வாசிக்கிற போது இது அது அதற்கே உரிய காரணங்கள் இருக்கிறது. அது வேறு வகையான ஒரு ஒரு களம். அது எழுத்து வகைக்குள் வருகிறது. இது காட்சி ஊடகம், அது எழுத்து ஊடகம் என்னும் பொழுது இது எப்போதுமே வீரியமாய்த்தான் இருக்கும். என்றாலும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தின்படி வெக்கையை இன்னொரு படி மேலே கொண்டு போய் சென்றிருக்கார் என்று நான் வெற்றிமாறன் சொல்லுவேன். அவர்கள் வர வேண்டும். நாவல்கள் சினிமாக்களாய் பரிணமித்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் சேரும் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ உங்களோட இப்போ இலக்கியத்தில் உங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது யார்? நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்க, இல்லை யாரை அது தொடர்ந்து எண்ணிக்கிட்டு எழுதுறீங்களா? அப்படி சொல்லிட முடியாது. இதுவரை வாசித்த எல்லோருமே என்னுடைய முன்னோடிகள் தான் எடுத்துக்கிறேன் நான். குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருவரும் அவர்களுக்கே உரித்தான தங்களுடைய தனித்தன்மைகளில் வந்து என்னை பாதித்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய எல்லோருக்குமே வந்து நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். இவர் தான் முன்னோடி, அவர் தான் முன்னோடி என்பது அது யாருமே அப்படி பர்டிகுலராக ஒரு ஆளை சொல்லிட முடியாது. ஆனால் நிறைய படைப்பாளிகள் சொல்லுகிறார்கள். அது எனக்கு விளங்கலாது. அதாவது அப்போ நம்ம பரந்துபட்ட ஒரு பார்வையில் வந்து நம்ம எல்லா துறைகளையும் பற்றி நம்ம எழுதுகிற போது, இப்போ ஆய்வு நோக்கோடு ஒரு கவிதை வந்து முன்மொழியப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் பரமசிவன் விட்டுட்டு நீங்கள் எப்படி எழுத முடியும் அவரை வாசிக்காமல்? அப்போ அந்த கவிதைக்கு அவர் முன்னோடி. இதிகாச புராணங்களை பற்றி நீங்கள் எழுதுகிற போதுன்னா நான் ஜெயமோகன் சொல்லலாம்.
ஓகே. நீங்கள் எளிமையான அது நாளே வரியில் சொல்லுதுன்னா நான் ஹமீதனை நான் சொல்லுவேன். இப்படி இது டிஃபர்ஸ். அது ஒவ்வொரு கவிதைக்கும் யாரோ ஒரு ஆள் முன்னோடி, அவ்வளோதான். இப்போ குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு வந்து சரி. இல்லை. நீங்கள் இப்போ எழுதுறீங்களா எழுத்துக்கள் குறிப்பிட்ட வாசகர்களை மனசில் நினச்சி எழுதுறீங்களா, இல்லை பொது தளத்தில் சரி நம்ம எழுதுகிற எழுத்து அப்படி இப்போ யாருக்குனாலும் போய் பாதிக்கட்டும், இல்லை யாரையாவது ஒருத்தட்ட போய் சென்று அடையட்டும் அப்படின்னு நினச்சி எழுதுறீங்க? முதல்ல வந்து அதான் நான் அப்போது சொன்ன மாதிரி தான். அது ஒரு குறிப்பிட்ட நோக்கு அப்படிங்கிற ஒரு இது உள்ளே வந்துட்டாலே நீங்கள் எழுதுவது தங்களுடைய சாரத்தை இழந்து போயிடுன்னு சொன்னால அது இங்கே தான். ஆனால் நான் என்னுடைய கவிதைக்கு வந்து ஒரு படு மோசமான விமர்சனம் நான் தான். என்னை மீறி தான் அது வர முடியும். எனக்கு நான் ஒரு கவிதை தொகுப்பை வந்து உங்களுடைய கவிதை தொகுப்பை நான் வாங்குகிறேன் என்று சொன்னால் அதில் என்னென்ன கூறுகள் எல்லாம் நான் எதிர்பார்க்கிறேனோ அதே தான் என் புத்தகத்தை வாங்குகிறவர்களும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு தானே வருவார்கள். கண்டிப்பாக அதே தான் எனக்கு எது எல்லாம் கவிதையாக தோன்றுகிறதோ அதே வந்து நான் என்னுடைய வாசகனுக்கு நான் கடத்துகிறேன். அது அவர்களுக்கு இப்போ கவிதை அற்றதாக கூட தோணலாம். அது அவ்வளோதான். சரி, இப்போ நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அதாவது இப்போ பெண்ணியம் குறித்து பெண் எழுத்தாளர்கள் நிறைய வந்துட்டாங்க. இலக்கியத்தில் நிறைய எழுத்துக்கள் வந்துருச்சு. இப்போ பெண்ணியம் குறித்து எழுதுகிறாங்க. பெண்ணியம் குறித்து உங்கள் பார்வை என்ன? நீங்கள் நம்மளை மாட்டி விடாமல் போக மாட்டீங்க. பெண்கள் மிகப்பெரிய ஒரு பேராளுமைகள் அவங்களாம். அதில் வந்து ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் அவங்க இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஒரு நம் சூழல் நம்ம சூழல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆணாதிக்க சமுதாயம் தன்னுடைய குடும்பர்களையும் கூறுகிர்களையும் காட்டிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சொற்பமே நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்கேன். அவர்களுக்கு இருக்கிற தடைகள் அவ்வாறு காலகாலமாக தோன்றிய நாளிலிருந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கிற சவால்கள் எதுவுமே ஆணுக்கு கிடையாது. அவனுக்கான சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, அவன் அங்கீகரிக்கப்படுகிறான் எனும் பொழுது இதை எல்லாமே உடைத்து கொண்டு ஒரு பெண் தன்னுடைய படைப்பை வெளியே வைக்கிற பொழுது அதை அங்கீகரிக்க வேண்டிய இடத்துலையும் ஆண் இருக்கிறான். எப்படி அந்த பொண்ணு வெளியே வரும்? இந்த சிக்கல்களில் வெற்றி பெற ஆட்கள் பெருந்தேவைக்கா இருக்குது, வெண்ணிலக்கா இருக்குது, இளம்பரை இருக்காங்க, தாமரக்கா. இதெல்லாம் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. அதுதான் நான் அப்படி தான் பார்க்கேன். அவர்கள் இன்னும் நான் மிக சிறந்த படைப்புகளை அவர்கள் வந்து வெளியிடுவாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு 80களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெண்கள் தடங்கள் இல்லை. இப்போ அதனுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்போ இன்னும் இட் டேக்ஸ் டைம். அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு நூற்றாண்டின் கரையை நீங்கள் ஒரே செலவில் துவைத்து விட வேண்டும் என்று எப்படி எண்ணுகிறீர்கள்? அவள் மெதுவாகத்தானே வருவாள், வீறு கொண்டு வருவாள். இன்னைக்கு நிறைய பெண் எழுத்தாளர்கள் வந்திருக்காங்கன்னு பார்வையில் தெரியுது. நிறைய இந்த வெகுஜன பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் எழுதிட்டு வர்றாங்க. அதெல்லாம் புதிய புதிய எழுத்தாளர்களாக இருக்காங்க. அவங்க கவிதை மட்டும் இல்லாமல் கட்டுரை எழுதுகிறாங்க, சிறுகதை எழுதுகிறாங்க, நிறைய எழுதுகிறாங்க. வார இதழ் மாத இதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்கள் நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த புதிய எழுத்தாளர்களை பற்றி அவங்களோட கதைகள் அவங்களோட படைப்புகள்லாம் வாசித்திருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஆண் எழுத்தாளர்களோட பெண் எழுத்தாளர்கள் குறித்து உங்களோட பார்வை பெற்றிருக்கு? இந்த புதிதாக வருகிறவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே எழுதினவர்களாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் எழுதுகிறாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் எழுதுகிறாங்க. அதுதான் எழுத்தா தெரியுதே தவிர அவர்களுக்கு ஒரு தீவிர வாசிப்புக்கான களம் அவர்களுக்கு நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஒரு இப்போ என்னவே எடுத்துக்கிறோம். எனக்கு வாசிப்பதற்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் என்னுடைய மனைவி கொடுத்தது. நீங்கள் வாசிங்க, அது உன் ஃபீல்டு, நீ பார்த்துக்கோயா, நான் மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். இந்த வெளியை ஒரு பெண்ணால் ஒரு ஆணுக்கு கொடுக்க முடியுமே தவிர ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக கொடுத்து விடவே முடியாது. அது அவளுடைய வாசிப்பு அந்த பெருக்கத்தை பாதிக்கிறது. எனும் பொழுது அவள் தனக்கு தெரியும் தான் இதுவரை வாசித்ததை வைத்துக்கொண்டு தன்னால் என்ன என்ற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தன் பொது வழியில் செய்கிறாள். அது பிள்ளையாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒரு பெண் எழுத வருவதே இங்கே ஒரு பெரிய அரிய சாதனையாக பார்க்கப்படுகிற பொழுது அவள் வந்துட்டாயா, ஓகே அதுவே எனக்கு போதும், அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். எந்த கவிஞனுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்தாலும் ஏன் தோல்ல போடுற மாதிரியே நான் நினச்சிக்குவேன். ஒரு அங்கீகாரம் மறுக்கப்பட்ட ஒரு பெருஞ்சமூகத்தில் வரட்டுமே, தப்பாக தான் எழுதட்டுமே, அது ஒன்றும் தப்பில்லை, வரட்டும், அவள் வரட்டும். இப்போது நீங்கள் உங்கள் மனைவி சொன்னீங்க, அப்போ தான் எங்களுக்கு இன்னொரு கேள்வி தோணுது. நீங்கள் எழுதுறீங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கான உதவிகள், அதாவது உதவிகள்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கான என்னென்ன வசதிகள், அதாவது இடைஞ்சல்கள் இல்லாமல் உங்களுக்கு உறுதுணையாக
வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி கண்டிப்பாக அதில் இப்போ பேரே ஜோ தானே, அது என் ஒய்ஃபோட பேர் தான். அது ஜோதிலட்சுமி மனைவியோட பேர். அவங்க பேர் ஜோதிலட்சுமி. உங்கள் பேர் முழுமையாக? என் பேர் முத்து. முத்து. அது நீங்கள் அது ஜோதிலட்சுமியில் தான், அதில் ஒரு எழுத்து தான் ஜோ. அப்போ மீதி எழுத்துக்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களோட பேரில் முன்னெழுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களோட சொல்லி படம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆணை முன்னால் கொண்டு வருவதற்கு ஒரு புனைப்பெயரை வைப்பதற்கு கூட ஒரு பெண் தேவைப்படுகிற சமூகம். இப்படி பார்த்தா அவங்கள நீங்கள் எழுத விடாமல் அவங்களோட பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படி தோணலாமா? இல்லை அவங்களும் எழுதணும்னு விரும்புகிறேன். இல்லை, கண்டிப்பாக நான் அனுமதிப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுக்கும் வந்து விருப்பம் இதில் இருந்தது என்று சொன்னால் நான் ஐ ஷுட் கிவ் ஈக்குவல் சான்ஸ் டு ஹர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கவிதை அந்த இலக்கியம் இந்த தவிர எனக்கு எதுவுமே யோசிக்க விடாமல் பண்ணுறது அவள் தான். சரி, குடும்ப சிக்கல்கள் பற்றி எனக்கு எந்த இதுவுமே என்னுடைய செவியலுக்கு கொண்டு வந்து சேர்க்கவே மாட்டாள். அவள் இல்லாட்ட இங்கே நான் இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ அவங்க உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மாறத்தானே செய்யும். மாறத்தானே செய்யும். உண்மையில் அசுரன் குறித்து சொன்னீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்த திரைப்படம் திரையரங்குகளுக்கு சென்று திரைப்படம் பார்க்கிற அந்த காலகட்டம்லாம் முடிந்து விட்டது. இப்போ தொலைக்காட்சிகளில் பார்த்துவிடுவது கடைசியாகனா லப்பர் பந்து. ஒரு நல்ல குரல் முறை, ஒரு நல்ல படம் லப்பர் பந்து. கவிஞருங்கிற முறையில் சொல்கிறேன், கேட்குறேன். அந்த திரைப்படங்களுக்கு பாடல் எழுதும் ஆர்வம் சத்தியமாக கிடையாது. அவர்கள் என்னிடம் அது வேறு களம் தோழர். அது கவிஞர்களுக்கு எழுதுகிறார்கள். பழனி பாரதியன் இருக்காப்புல, யுக பாரதியன் இருக்காப்புல, கபிலன் இருக்காங்க. அது நான் யுக பாரதியை ஒரு கவிஞனாகத்தான் பார்க்கிறேனே ஒழிய நான் ஒரு ஆசிரியராக வந்து நான் அவரோடு உடன்பட மாட்டேன். பாடலாசிரியர்கள் மீது உங்களோட பார்வை என்ன? பாடலாசிரியர்கள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்கள் இதை அங்கே தான் ஈடு செய்ய முடியும். யுகபாரதி அண்ணனுடைய கவிதை தொகுப்புகள் விற்காமல் இங்கே குவிந்து கிடக்கிற பொழுது அந்த பணத்தை, அந்த பொருளாதார வசதிகளை அவர் எப்படி மீட்டெடுப்பார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு பாடலாசிரியர் என்கிற பொறுப்பு. இதை இவர் பயன்படுத்திக் கொள்வதில் ஒன்றும் தவறெல்லாம் இல்லை. உங்களை விரும்பி வர்றாங்க, ஒரு இயக்குனர் வர்றாரு, கண்டிப்பாக நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொருளாதார சிக்கல்லாம் தீர்த்து விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சரி, நீங்கள் தான் எழுத ஆகணும், ஒரு 6 பாட்டு எழுதி கொடுங்க சரி அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு நெருக்கடி, அதாவது அன்பான நெருக்கடி தவிர்க்க முடியாது. ஆமாம், உங்களால் தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் ஜோ, நீ தான் எழுதியே ஆகணும், உன்னோட எழுத்து எனக்கு திரைமொழியில் வரணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்தால் எழுதுவீங்களா? எழுதலாம், கண்டிப்பாக எழுதலாம். அதில் அன்பின் நிமித்தம் எழுதலாம், அவனு பிரச்சனை இல்லை. எந்த இடத்திலும் என்னுடைய சுயம் பாதிக்கப்படாமல் நான் பார்த்துக்கொள்வேன். என்னை விற்பதாக அது இருக்காது. அப்பொழுதும் என்னுடைய கவிதையை தான் வந்து நீங்கள் பாடலாய் வந்து நீங்கள் மாற்றி சொல்கிறீர்களே ஒழிய அது அப்பொழுதும் என்னுடைய கவிதையாய்த்தான். என்னுடைய கவிதைக்கு இடையூறாய் அந்த பாடல் வரிகள் இல்லாதவாறு நான் பார்த்துக்கொள்வேன். அப்போ விரைவில் உங்களோட திரைமொழியில் உங்களோட கவிதை அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இல்லை எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, அது தவறுன்றலாம் நான் சொல்ல மாட்டேன். வருவாங்க, வந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம், அது தவறலாம். அப்போ அந்த எண்ணம் இருக்குது கண்டிப்பாக. அப்பா எழுதலாம், அதுவும் ஒரு இலக்கிய வகைமை தானே. ரொம்ப திரைப்பாடல்களை கேட்டு வளர்ந்த சமூகம் தானே நான். நம்மால் தானே சிம்பனிக்கு போயிருக்காப்புல, அதில் எவ்வளோ பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், மிக மகிழ்வாக இருக்கிறது. இளையராஜாவை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்படி தமிழ் சமூகத்தை வரையறுப்பீர்கள்? ஏனில் அது தவறுன்றலாம் நான் சொல்லவில்லை. இசை என்பது இன்னொரு கலை வடிவம் என்று சொன்னால் பாடலாசிரியர்கள் இல்லாமல் எப்படி இசை? இன்னைக்கு திரைப்பட பாடல்கள் உள்ள கவிதைகள் குறித்து என்ன சொல்லி நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பாக தான். ஒரு போர்வைக்கில் இரு தூக்கம், ஆனால் என்ன லைனு தாமரைக்கா, நிறைய பயங்கரமான வரிகள் இருக்குது, நிறைய சொல்லிட்டே போகலாம். அதாவது பழனி பாரதியார் நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று, பிரிவுண்டை சந்தித்தேன் முதல் முறை நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று, பழனி பாரதியார் அல்டிமேட் பயங்கரமாக எழுதுறாங்க. அதில் நிறைய கவிதைகள் இருக்குது. வைரமுத்தன்னா சும்மா சொன்ன, நான் அவரை பாடலாசிரியராகவே நான் அங்கீகரித்திருக்கிறேன். பாடலாசிரியர் கவிஞனாய் அங்கீகரித்திருக்கிறாயா என்று கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன். இல்லை, இது வந்து பாடலாசிரியர் கேள்வி, அதனால் அது அப்படி போகலாம். சரி சரி, சிறப்பு. நிறைய எழுதியிருக்காப்புல வைரமுத்தன்னா. நம்ம தூத்துக்குடியில் வஉசி கல்லூரி முன்னாடி குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும். சொல்லுங்களேன். நம்ம தம்பி தான். என்ன மண் குயில் அப்படி வச்சுக்கலாம், மண் குருவி வச்சுக்கலாம். குருவி குயில் அழகாக இருக்குது. பற்றியில் அவங்க ஒரு நிமிஷத்தில் குழந்தையாக்கி விட்டது பார்த்துருக்கலாம். இதுதான் கவிஞன் வீட்டு குருவின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, இந்த இலக்கியவாதிகள் பல குழுக்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் பல குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க.
அந்த மாதிரி குழுக்களாக பிரிஞ்சிருக்கிறது நம்ம இலக்கிய வளர்ச்சிக்கு உதவுதா இல்லை அது எந்த மாதிரி போகுதுன்னு தெரியுதா? இல்லை அது எல்லா காலங்களிலுமே இருந்திருக்கு. அப்போ புதுசாக யாராவது அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க? கண்டிப்பாக ஏற்றுக்குவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓட்டு போட மாட்டேன். அதில் என்ன இருக்குது?